Good day everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற crystal or mineral, okay? Black tourmaline. So black tourmaline வந்துட்டு it is mainly made up of borosilicate. Borosilicate கூட நிறைய inclusions இருக்கும், mica, hematite, iron inclusions எல்லாமே இருக்கும். So அதை பொறுத்து black tourmaline மேலே உள்ள inclusions பொறுத்து அதோட colors and texture வந்துட்டு லைட்டாக டிஃபர் ஆகும். இந்த மாதிரி லாங் ஸ்ட்ரியேஷன்ஸில் ஃபார்ம் ஆகும் பிளாக் டர்மலின், ஓகேங்களா? இது வந்து ஒரு பவர்ஃபுல் பிளாக் கிறிஸ்டல். பிளாக் கிறிஸ்டல்ஸ் நார்மலாகவே பிளாக் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ஷனுக்கு உள்ளது தான், ஓகேங்களா? எதிர்மறை ஆற்றல் அப்படின்னு சொல்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் எல்லா பிளாக் கிறிஸ்டல்ஸுமே. அதில் வைட்லி அவைலபிள் அண்ட் அஃபோர்டபுள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கிறதும் கொஞ்சம் கம்மியாக அதர் கிறிஸ்டல்ஸ் லைக் இப்போ நீங்கள் ஷுங்கைட் எடுத்துக்கலாம், ஜெட் எடுத்துக்கலாம், அதெல்லாமும் பிளாக் கிறிஸ்டல்ஸ் தான். அதுங்களாம் கொஞ்சம் விலையும் அதிகம், ஓகேங்களா? ஆனால் பிளாக் டர்மலின் அஃபோர்டபுள் அஸ் வெல் அஸ் ரொம்பவும் நல்லா இருக்கும், ஓகேங்களா? ஸோ பிளாக் டர்மலின் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்க்ளூஷன்ஸ் இருக்கும். அயன் இன்க்ளூஷன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌன் லைட்டாக தெரியும். அண்டு மைக்கா மஸ்கவைட் அந்த இன்க்ளூஷன்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்கேலியாக ஷைனியாக இருக்கும், ஓகே? ஹெமடைட் இன்க்ளூஷன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு மெட்டாலிக் சில்வராக தெரியும், ஓகேங்களா? லைட்டாக, ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ பிளாக் டர்மலின்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பல்வேறு விதமான இன்க்ளூஷன்ஸோடையும் வரும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து ரா ஃபார்ம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரா ஃபார்ம். இது வந்து டவர், ஓகேங்களா? இது 7 சக்கரா சிம்பிள்ஸ் போட்ட பிளாக் டர்மலின் டவரு. இந்த மாதிரி சிங்கிள் டெர்மினல், அதாவது ஒரு டவர் மாதிரி இருக்கும், சிங்கிள் டெர்மினல் பெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம கழுத்தில் போட்டுக்கிற மாதிரி. இது bracelets, ஓகேவா? beaded bracelets. இது ஸ்பியர், இது டம்பிள்ஸ், ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா? இது பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், உடஞ்ச மாதிரி இருக்கும், பட் அப்படி கிடையாது. இதுதான் பெஸ்ட் குவாலிட்டி, ஓகே? இது இப்படி தான் பண்ண முடியும். பிளாக் டர்மலின் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரியேஷன்ஸ் இருக்கிறதால நீங்கள் எவ்வளோ ஷேப் பண்ணாலுமே அந்த ஃப்ராக்சர்ஸ் தெரியும், அந்த கன்கார்டல் ஃப்ராக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மேலே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஓகேங்களா? பட் இதுதான் பெஸ்ட் குவாலிட்டி. இந்த டம்பிள்ஸு அண்ட் இந்த மாதிரி கபோச்சன்ஸ் ஃப்ளாட் ஃபார்ம்ஸில் இருக்கும். ஃப்ளாட் பண்ணி ஷேப் பண்ணி பாலிஷ் பண்ணுறது, ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி. இது ஃப்ரண்ட்டு பார்த்தா பாலிஷ்டாக இருக்கும். இது வந்து பெண்டன்ஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், கழுத்தில் போட்டுக்கிறது. இல்லை நான் வேலெட்டில் வச்சுக்கிறேன், பர்ஸில் வச்சுக்கிறேன், எனக்கு சின்னதாக இருக்கணும், எனக்கு ராக்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி கபோச்சன்ஸையும் வாங்கிட்டு உங்களோட வேலெட்டில் வச்சுக்கலாம், ஓகேங்களா?